Hello friends, welcome to Archana's Delicious Recipes. நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மேங்கோ ரவா கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈஸியான மேங்கோ ரவா கேக்கை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். இந்த மேங்கோ கேக் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மேங்கோவை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பழுத்த மாம்பழமாக ஒன்று எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே போல் 1.25 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். அதே போல் 1/4 கப் அளவு மில்க் சேர்த்துக்கலாம். இந்த மில்க் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச மில்க்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை மூடிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேங்கோ இந்த ரவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டோம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா இது போல் ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை மூடி வச்சு 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம கேக் டின்னில் கொஞ்சமாக ஆயில் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட ரவை எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. அதில் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா விஸ்க் வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது 1/2 கப் அளவு மில்க் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதுவும் காய்ச்சி ஆற வச்ச மில்க் தான். இதை சேர்த்துட்டு இது போல் நல்லா நம்ம கலந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்மளோட ரவா கேக் நல்லா வராது. அதனால் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக பிஸ்தா பாதாம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் கலந்துடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கேக் டீனை முன்னாடியே க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ரவா கேக்கோட மாவை சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்கியூவர்ஸ் வச்சு இது போல் சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க. ஹேர் பபிள்ஸ்லாம் இருந்தால் இது வெடிச்சிரும், அதுக்காக இது மாதிரி நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம இந்த ரவா கேக்கை எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இந்த கேக்குக்கு மேலே சின்னதாக பிஸ்தா பாதாம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை இது போல் தூவி விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம கடாயில் தான் கேக்கை செய்ய போகிறோம். எப்பவும் போல் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு ஸ்டாண்டு வச்சு இதை மூடி வச்சு 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். கேக் டின்னை வச்சதுக்கப்புறமா இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் இதை 40லேருந்து 45 நிமிஷம் போல் வச்சுக்கலாம். பாருங்கள், சரியாக 40 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கேக் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதை அன்மோல்டு பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட கேக் எல்லாமே எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு கை வச்சு பார்த்தாவே தெரியும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட மேங்கோ ரவா கேக் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.